ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏகரைவன் அல்லாஹு தாலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவுடைய உரையிலே சிரியா, ஷாம் என்ற அந்த பிரதேசம் ஒரு முஸ்லிமுடைய பார்வையில், இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே அது எவ்வாறு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது, இஸ்லாமிய சமூகம் அது சம்பந்தமான தெளிவுகளை நாம் புரிந்து வைத்திருப்பது என்பது மிகவும் இந்த காலத்தை பொறுத்தளவில் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே இன்று சிரியாவிலே நடந்தேறியிருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோடும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விடிவை, அங்கே கவிழ்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சி மாற்றத்தை அவர்கள் மிக சந்தோஷமாக ஏற்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாம் சில இந்த சிரியாவோடு சம்பந்தப்படுத்தி இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் அது எப்படி பார்க்கப்பட வேண்டும், இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த யுத்தங்கள் அல்லது இவ்வாறான வெற்றிகள் என்பது ஒரு முஸ்லிமுடைய பார்வையிலே எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவுக்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வெற்றிக்கு பின்னால் மறுமை நாளுடைய, அதாவது நெருக்கத்தை நாம் அடைந்து விட்டோமோ என்று சிலர்கள் பேசுகின்ற அளவுக்கு இதை மிகப்பெரிய அளவிலே மீடியாக்களிலே பரப்பி கொண்டு போகின்ற ஒரு செய்தியையும், அதே நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த நிலவரங்கள் குறித்த தவறான பல செய்திகளும் சமூகத்திலே, குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலே பதியப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அது சம்பந்தமான இஸ்லாம் அது அதனுடைய கண்ணோட்டத்தில் எப்படி நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்தில் நாம் பேசியிருக்கிறோம். முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறு, இந்த ஷாமை பற்றி உள்ள வரலாறை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அது இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். வரலாற்று ரீதியான ஒரு மையம்தான் ஷாம் என்பது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழும் காலத்திலேயே
உங்களுக்கு தெரியும், ஹந்தக் என்று சொல்லுகின்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் என்று சொன்னால், ஒட்டுமொத்த மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை ஒரேடியாக கருவறுக்க வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய குஃபார்கள் அல்லது அவர்களோடு சார்ந்த ஏனைய யூதர்கள், இப்படி பலவாறான அமைப்புகள் முஸ்லிம்களை கொன்றொழிக்க வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு தயாரான ஒரு யுத்தம் தான் அந்த ஹந்தக் யுத்தம். அந்த நேரத்திலே என்ன செய்வதென்று அறியாது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களும் இருக்கின்ற பொழுது சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நாட்டிலே பாரசீகத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய இராக், அதான் பாரசீகம் என்று அழைக்கப்படும், இந்த பாரசீகத்தில் இப்படியான நிகழ்வு வருகிற பொழுது அங்கே மிகப்பெரிய அகல்களை போர்டர்களிலே தோண்டி வைப்பார்கள். எதிரிகள் அதிலே வந்து விழுகின்ற பொழுது அவர்களை நாங்கள் சரமாரியாக அவர்களை கொண்டு விடலாம் என்ற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார்கள். இந்த திட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு மதீனாவுடைய போர்டரிலே மிகப்பெரிய அகல் தோன்றப்பட்டது என்ற வரலாறை நாம் படித்திருக்கிறோம். பசியோடும் பட்டினியோடும் சஹாபாக்கள் வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயிற்றிலும் 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தது. அவ்வளவு பசியின் கொடுமை, வறுமையின் கொடுமையோடு நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு யுத்தம் தான் ஹந்தக். அந்த அகல் தோண்டி கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு இடத்திலே மிகப்பெரிய ஒரு பாறை தென்படுகிறது. அதை உடைக்க பார்க்கிறார்கள், முடியவில்லை. ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சஹாபாக்கள் முறைப்பாடு செய்கிறார், யா ரசூலல்லாஹ், பெரிய ஒரு பாறை ஒன்று தென்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அவரிடம் இருந்த ஒரு மிஅவல், அதாவது கற்களை உடைக்கக்கூடிய இரும்பிலான ஒரு ஆயுதம், அதை கொண்டு வந்து பிஸ்மில்லான்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. அடித்த உடனே அந்த கல்லுடைய 3இல் ஒரு பகுதி உடைந்து விடுகிறது. உடைந்த உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்ற நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன? அப்பொழுது சொன்னார்கள், உதீது மஃபாத்திஹ ஷாம், நான் ஷாமுடைய கருவூலங்கள் எனக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னி லஉப்சிரு குஸூரஹா அல் ஹும்ர், அந்த ஷாமுடைய செங்கோட்டைகளை நான் என்னுடைய கண்களால் பார்க்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக்கிலே நின்று கொண்டு ஷாம் மன்னர் வெற்றி கொள்ளப்படவே இல்லை. ஷாம் யார் கையில் இருக்கிறது? கிறிஸ்தவர்களுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கல்லுடைய ஒரு பகுதியை உடைக்கின்ற பொழுது சொன்னார்கள், எனக்கு ஷாமுடைய அந்த பொக்கிஷங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் வெற்றி கொள்வோம், அதனுடைய செங்கோட்டைகளை நான் பார்க்கிறேன் என்றாங்க. 2வது அடி அடித்தாங்க, அந்த கல்லுடைய 2வது பகுதியும் உடைகிறது. அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி உஅதீது அல் யமன் மஃபாத்திஹ அல் யமன், யமனுடைய அந்த கருவூலங்களை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னி லஉப்சிரு குஸூரஹ அல் அபியல் அல்லது மதாயின் அல் அபியல், அங்கே உள்ள சிட்டிகள், யமனுடைய அதனுடைய வெள்ளை மாளிகையை நான் பார்க்கிறேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3வதாக அதை உடைக்கிறாங்க. அந்த கல்லு அப்படியே முழுமையாக உடைக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர் என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு இராக்குடைய அந்த கருவூலங்கள் காட்டப்படுகிறது, அங்கே உள்ள வெள்ளை மாளிகை காட்டப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீதை பார்க்கிறோம். இந்த செய்தியிலே ரசூலுல்லாஹ் ஷாமை பற்றி அடையாளப்படுத்தினார்கள். ஷாம் அது வெற்றி கொள்ளப்படும், அந்த ஷாமை அது எங்களுக்குரிய ஒரு இடமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கனவு கண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பம் அவருடைய வாழ்நாளில் கிடைக்கவில்லை. இதற்கு ஒரு படையை தயாரித்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய தலைமையில்? உஸாமத் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் தான் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி கட்டத்தில் மரண தருவாயிலே அந்த படையை தயாரித்து நீங்க ஷாமுக்கு போங்க, ஷாமை வெற்றி கொள்வதற்காக அந்த படையை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படை ஷாமை போய் சென்றடையவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி வருகிறது.
மீண்டும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வாராங்க. கண்ணியமான சகோதரர்களே, இதற்கு பின்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே தான் அந்த படை அனுப்பப்பட்டது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் ஷாம் வெற்றி கொள்ளப்படவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே தான் ஷாம் முழுமையாக வெற்றி கொள்ளப்படுகிறது. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே, அதே போல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த படையினுடைய தளபதியாக இருந்து அவர்கள் அங்கே அந்த பல ஷாமுடைய பல பிரதேசங்களை தன்னகப்படுத்தினார்கள். இஸ்லாமிய ஆட்சிக்குட்பட்ட ஒரு இடமாக ஷாம் மாறியது. உண்மையிலே சகோதரர்களே, இந்த ஷாம் இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற சிரியா என்கின்ற இந்த பகுதி ஷாமுக்குள் உட்பட்ட ஒரு பகுதி தான். நாம் ஷாம் என்று பேசுகிற இடத்தில் வெறுமனே சிரியா என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஷாம் என்பது 4 பிரதேசங்களை உட்படுத்திய ஒரு பகுதி. ஒன்று லெபனான், அதே போல பெலஸ்தீன், ஜோர்டான், அதே போல் இப்பொழுது இருக்கக்கூடிய சிரியா. ஆனால் மிகப்பெரிய ஒரு பரப்பளவை கொண்ட இடமாக சிரியா இருக்கிறது ஷாமுக்குள்ளே. ஆகவே இந்த 4 நாடுகளையும் கொண்ட ஒரு பிரதேசம் தான் அன்றைக்கு ஷாம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பிரதேசம். அப்ப இந்த பிரதேசத்தில் பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பிய வரலாறை குர்ஆன் பேசுகிறது. பல நபிமார்கள் வந்த இடம். அது மட்டுமல்ல, இமாம் இப்னு அசாக்கிர் ரஹ்மஹுல்லா தாரிக் திமிஷ்க் என்ற ஒரு நூல் எழுதினார். மிகப்பெரிய வரலாற்று நூல் அது. அந்த திமிஷ்குடைய வரலாறு என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு நூல் இமாம் இப்னு அசாக்கிர் ரஹ்மஹுல்லா எழுதின அந்த நூல். அதில் அவர்கள் சொல்கிறார்கள், ஷாமிலே, குறிப்பாக சிரியாவிலே எந்த ஒரு கற்பாறைகளை நீங்கள் கொஞ்சம் தூக்கி பார்த்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எலும்புகள் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுடைய சஹாபாக்களான அந்த தோழர்களுடைய எலும்புகளாகத்தான் இருக்கும். ஏனென்றால் 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் மரணித்த இடம் அது. அவ்வளவுக்கு மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட இடம்தான் ஷாம். கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஏன் இந்த ஷாமை நாம் நேசிக்கிறோம், ஏன் அந்த ஷாமை பேச வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த ஷாமிலே தான் மிக பெரும் அறிஞர்கள் உருவாகினார்கள். இஸ்லாத்தினுடைய அந்த வளர்ச்சிக்காக பாடுபட்ட மிக பெரும் அறிஞர்கள் உருவாகின இடமும் பிரச்சார பணியை முடுக்கிவிட்ட இடமுமாக அந்த சிரியா இருந்தது. எங்களுக்கு தெரியும், எங்களை வரலாற்றிலே தெரிந்த இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா, அவருடைய மாணவர் இப்னு கைம் ஜௌசியா ரஹ்மஹுல்லா, இமாம் நவவி ரஹ்மஹுல்லா, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா, நவீன காலத்திலே வாழ்ந்த ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா, இப்படி நிறைய அறிஞர்கள் அங்கே மிகப்பெரிய அளவில் இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர்களாக வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஷாமை ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முன்னறிவிப்பை செய்தார்களோ அந்த அடிப்படையில் அது வெற்றி கொள்ளப்படுகிறது. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே அது வெற்றி கொள்ளப்பட்டு அதனுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டவர் தான் முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ சுஃபியானுடைய அந்த சஹாபியுடைய மகன்தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆட்சியாளர். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அங்கே ஆளுநராக இருந்தவர் சிரியாவிலே. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இருந்து அவருடைய அந்த பணி தொடர்கிறது. உங்களுக்கு தெரியும், ஹிலாஃபா இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய நுபுவத்தின் அடிப்படையில் நடைபெற்ற ஹிலாஃபத் என்பது கிட்டத்தட்ட 40 வருடங்கள். இறுதியாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்கிறார்கள், நீங்கள் தான் ஆட்சிக்கு தகுதியானவர், அதற்கு மிக பொருத்தமானவரும் நீங்கள் தான் என்று ஆட்சியை ஒப்படைத்து அவரிடத்திலே பையத்தும் செய்து கொண்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அவர்களோடு ஹிலாஃபத் முடிகிறது. நுபுவத்தினுடைய ஹிலாஃபத் 40 வருடங்கள். அதற்கு பின்னர் ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்படுகின்றவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்றை நாங்கள் படித்து பார்த்தால் ஆரம்ப கட்டங்களில் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய மையமாக, இஸ்லாத்தினுடைய அதாவது ஆட்சி பீடமாக இருந்த இடம் மதீனா. இரண்டாவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே அது கூஃபாவுக்கு மாற்றப்படுகிறது. ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபா என்ற பிரதேசம் தான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஆட்சி பீடமாக இருந்தது. அதற்கு பின்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னர் சிரியா தான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய அதாவது ஆட்சி பீடமாக, ஹலீஃபாவுடைய ஒரு
ஒரு இடமாக அது மாறியது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஒரு தலைப்பீடமாக அந்த ஷாம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே காணப்பட்டது. கனிமான சகோதரர்களே, அப்போ கிட்டத்தட்ட 20 வருடம் கவர்னராக இருந்தார்கள். இன்னும் 20 வருடங்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக ஹலீஃபாவாக அங்கே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 40 வருடங்கள். அந்த அவருடைய மரணம் ஹிஜ்ரி 60 நிகழ்கிறது. அதற்கு பின்னர் அவருடைய மகன் யசீத் வருகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பின்னர் அவருடைய மகன் முஆவியா, அதற்கு பின்னர் மர்வான், இப்படி அப்துல் மலிக் பின் மர்வான், இப்படி அந்த உமையாக்களுடைய ஆட்சி தொடர்கிறது. அதற்கு பின்னர் அப்பாசி ஆட்சி வருகிறது. அதற்கு பிறகு உஸ்மானிய பேரரசு, ஒட்டமன் அந்த பேரரசு உருவாகிறது. இஸ்லாமியனுடைய வீழ்ச்சி 1940 சொச்சத்திலே இந்த உலகத்தை விட்டும் ஐரோப்பியர்களால் திட்டமிடப்பட்ட வகையிலே இஸ்லாமிய சமூகத்திற்குள் ஏற்பட்ட பல பிரச்சனைகளின் காரணமாக இஸ்லாமிய சமூகத்தை விட்டும் ஆட்சி போகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஷாம் என்ற பிரதேசம் அங்கே ஒரு காலனித்துவ ஆட்சியின் கீழே, பிரான்சினுடைய அந்த காலனித்துவத்தின் கீழே இந்த ஷாம் வருகிறது. பிரான்ஸ் அதை ஆட்சி செய்கிறது. பிரான்ஸை சேர்ந்தவர்கள் அவர்கள் அன்றைக்கு இருந்த, அதாவது உலகத்திலே மேற்கத்திய உலகம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, இன்னொன்று கிழக்கத்திய ஒன்று இருக்கிறது. மேற்கத்திய உலகம் என்று சொல்ல போது மேற்கு ஐரோப்பா, அங்கே அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகள் இருக்கும். அடுத்த பக்கத்தில் இருப்பது அங்கே பிரான்ஸோடு சார்ந்து ரஷ்யா, சைனா போன்ற இப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்கும். இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனைக்கு உட்பட்ட ஒரு நாடாக பிரான்ஸ் இருந்த காரணத்தினால் அந்த காலனித்துவ சிந்தனைக்குள் அங்கே அவர்கள் அந்த சமூகம் உருவாக்கப்படுகிறார்கள். அங்கே பாட்டாளி சமூகத்துக்கு எதிராக கேபிட்டலிசத்தை எதிர்க்க வேண்டும் என்ற சிந்தனை போக்குடையவர்களாக இருந்த இந்த கம்யூனிச அந்த சிந்தனை கொண்டவர்களால் அந்த சிந்தனைக்கு உட்பட்டு மக்களும் கவரப்படுகிறார்கள். அங்கே ஒரு பாத் கட்சி என்ற ஒரு கட்சியின் ஊடாக அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்கின்ற அந்த வரலாற்றை பார்க்கிறோம். அதுதான் எங்களுக்கு தெரியும், இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளராக இருந்து துரத்தப்பட்டிருக்கக்கூடிய பஷார் அல் அசத் என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை ஹாஃபிஸ் அல் அசத், அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இந்த பிரான்ஸ் அதனுடைய ஆளுமை கீழ் இருந்த அந்த சிரியாவை அவர்கள் சுதந்திரம் அடைந்து அந்த நாட்டை சுதந்திரம் கொடுத்துவிட்டு வெளியேறுகிறார்கள். 1940 அந்த பகுதிகளிலே அவர்கள் அதை தன்னுடைய காலனித்துவத்திலிருந்து அது விடுபட்டு அதற்கு பின்னர் இந்த ஆட்சி பொறுப்பை ஒரு மிகப்பெரிய இராணுவ புரட்சியினூடாக ஹாஃபிஸ் அல் அசத் கைக்கெடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹாஃபிஸ் அல் அசத் என்று சொல்லக்கூடியவர் வெறுமனே மத ரீதியாக அந்த சமூகத்திலே தேர்வு செய்யப்படவில்லை, அவருடைய கொள்கையை வைத்து தெரிவு செய்யப்படவில்லை. மக்கள் கேபிட்டலிசத்தை எதிர்க்க வேண்டும் என்ற சிந்தனை போக்கில் இருந்த காரணத்தினால் அங்குள்ள மக்கள் இவருடைய சிந்தனைக்கு, இவருடைய கட்சி சிந்தனைக்கு அங்கே அவர்கள் ஆதரவு அளித்து அங்கே அவரை ஜனாதிபதியாக தேர்வு செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலே இதற்கு பின்னர் தான் அவர்களுடைய அந்த மிக மோசமான அவர்களுடைய அந்த திட்டங்களை அங்கே நடைமுறைப்படுத்தினார்கள். ஏனென்றால் இந்த ஹாஃபிஸ் அல் அசதுடைய அடிப்படை கொள்கையாக இருந்தது, மத ரீதியாக அவருடைய சிந்தனையில் இருந்தது, அவர் ஒரு அலவியா சிந்தனையை கொண்டவர். ஏனென்றால் ஷாமை பொறுத்தளவிலே ஷாமிலே கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த 2.5 கோடி மக்களில் கூடுதலாக 74% அஹ்லு சுன்னாக்கள். அஹ்லு சுன்னாக்கள் என்பவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம். அங்கே நிறைய இமாம்கள் வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். அங்கே மிக பெரும் அறிஞர்கள் உருவாயின, சஹாபாக்கள் வாழ்ந்த இடம். அப்போ அஹ்லு சுன்னாக்கள் 74% இருக்கிறாங்க, 16% ஷியாக்கள் இருக்கிறாங்க. இந்த ஷியாக்கள் ஒரு பிரிவினர் தான் அலவியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த பிரான்சுகள் அந்த ஷியாக்கள் என்று அடையாளப்படுத்தாமல் அலவியா சிந்தனையை கொண்டவர்கள் என்றுதான் இந்த ஹாஃபிஸ் அல் அசதையும் அவருடைய அந்த கூட்டத்தாரையும் அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள் வரலாற்றிலே. அலவியாக்கள் என்று சொல்கின்றவர்கள் உண்மையிலே ஷியா பிரிவுக்குள்ளே நுசைரியான்னு சொல்லக்கூடிய படு மோசமான சிந்தனை கொண்டவர்கள். உண்மையிலே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷியாக்களை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பிரிவுகளை கொண்டவர்கள் ஷியாக்கள். அவர்களுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிந்தனை கொண்டவர்கள். இன்றைக்கு ஈரானை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் 12 இமாம்கள் என்று சொல்லக்கூடிய இமாமியா சிந்தனை கொண்டவர்கள். அதாவது 12 இமாம்களை நாங்கள் ஏற்கிறோம் என்பார்கள்.
இதற்கு மாற்றமான சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்த நுசைரியாக்கள், அலவியாக்கள் சொல்லக்கூடியவர்கள். எல்லாரும் ஷியாக்கள் தான். ஆனால் இவர்களுடைய சிந்தனை என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடவுள் தன்மை கொண்டு வந்து வைப்பார்கள். இந்த ஹாஃபிஸ் அல் அசத், பஷார் அல் அசதுடைய சிந்தனை என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்றால் கடவுளின் அவதாரம், அவர் கடவுள் என்று சொல்வார்கள், அவரை கடவுளாக வணங்குவார்கள். இதனால் இந்த ராஃபிலாக்களே, இந்த ஷியாக்களே, ஈரானுடைய அந்த ஷியாக்களை சொல்லுவார்கள் இவர்கள் எங்களுடைய பார்வையில் காஃபிர் என்று. அவ்வளவுக்கு படுமோசமான சிந்தனை கொண்டவர்கள் இந்த நுசைரியாக்கள், அலவியாக்கள். இந்த சிந்தனை கொண்டவர்களுடைய கொள்கை என்னென்றால் அஹ்லு சுன்னாக்களை கொல்லுவது என்பது அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயம். அஹ்லு சுன்னாக்களை, சுன்னி முஸ்லீம்களை கொல்லுவது மிகப்பெரிய நன்மையான காரியம். இந்த சிந்தனை கொண்ட ஒருவரால் தான் அங்கே மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் அநியாயமான முறையில் திட்டமிட்டு கொல்லப்பட்டார்கள். வரலாற்றை நாங்கள் படித்தோம். அவர் 1970 அவர் வருகிறார் ஆட்சிக்கு, ஹாஃபிஸ் அல் அசத். அந்த 70 2000 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் செய்த அட்டூழியங்களை நாங்கள் பட்டியல் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீடியாக்களுக்கு நிறைய இந்த சிரியாவுடைய தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது. இந்த கிட்டத்தட்ட 50 வருடம் அவருடைய மகன் 2000 ஆட்சி இடத்துக்கு வருகிறார். அவருடைய மரணத்துக்கு பின்னர் பஷார் அல் அசத் அவர் இன்று வரைக்கும் உள்ள இந்த காலப்பகுதி கிட்டத்தட்ட 50-52 வருடங்கள் இந்த ஷியாவுடைய, இந்த அலவியா நுசைரியாவுடைய ஆட்சி தான் சிரியாவில் இருந்தது. இதனால் அந்த 16% இந்த ஷியாக்கள் 74% இருந்த முஸ்லிம்களை, அஹ்லு சுன்னாக்களை மிக கொடுமைப்படுத்திய வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம். சிறைகளிலே போட்டு அவர்களை கொன்றொழித்தார்கள். எங்களுக்கு தெரியும் 2011 ஆண்டு அரபு வசந்தம் என்று ஒன்று வந்தது. தூனிசியாவிலும் லிபியாவிலும் இப்படி அந்த ஆட்சியாளருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி வந்தது. கிளர்ச்சி செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பது இரண்டாவது டாபிக். ஆனால் மிகப்பெரிய அநியாயத்துக்கு எதிராக அந்த மக்கள் கிளர்ந்தெழுந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்திலே தான் சிரியாவிலும், எங்களுக்கு தெரியும் ஈஜிப்திலும் அது ஏற்பட்டது. இந்த அரபு வசந்தத்தின் ஊடாக சிரியாவிலும் ஏற்படுகின்ற பொழுது அங்கே 2011 ஆண்டு அல்லது 2011 ஆண்டுக்கு பின்னர் அந்த கிளர்ச்சிகளை அடக்குவதற்காக கிட்டத்தட்ட பொழுதிருக்கக்கூடிய அந்த ஹலப் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசங்களிலே கிட்டத்தட்ட 40,000 முஸ்லீம்களை அநியாயமான முறையிலே கொன்றார் இந்த பஷார் அல் அசத். கண்ணியமான சகோதரர்களை, உண்மையிலே இவ்வளவு பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். ஏன் இந்த வரலாறுகளை நாங்கள் பேச வேண்டும் என்றால் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன். இன்னமல் முஃமினூன இஹ்வா, மோமீன்கள் எல்லோரும் பிரதர்ஹுட், சகோதரர்கள். இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் இது எடுபட்டு போய் இருக்கிறது. நம்ம எல்லாம் யாரை பிரதரா பார்க்கிறோம்? நம்மளோட கூட பிறந்தவன் மட்டும்தான் பிரதர். நம்மளோட கூட பிறந்தவன், நம்முடைய தாயில வயிற்றிலே பிறந்தவன் மட்டும்தான் சகோதரன் நம்ம நினைக்கக்கூடிய நிறைய பேர் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் உள்ளவோட வீட்டான நம்ம சகோதரனா பார்க்கல, நம்முடைய ஏனைய முஸ்லீம்கள் நம்ம சகோதரர்களாக பார்க்கல. அதனால இன்னைக்கு முஸ்லீம்களுக்குள் மத்தியிலே இரக்கத்தன்மை எடுபட்டிருக்கிறது. அன்பு, பாசம், சரியான உறவு முறைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல் முஃமினி ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் கமஸலில் ஜஸத். ஒரு மூமினுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மூமின் அவர்களுக்கு மத்தியில் அவன் இரக்கத்தன்மையோடும் பாசத்தோடும் ரசூல் அப்படியே பயன்படுத்துறாங்க. அந்த இடைப்போடு இருப்பதற்கு ஒரு மூமினை பொறுத்த அவனுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால் ஒரு உடம்பை போன்றவன், ஒரு உடம்பை போன்றவன். கமஸலில் ஜஸத் இதஷ்தகா உதுவும் மின், அவனுடைய உடம்பில் இருந்து ஒரு உறுப்பு, ஒரு பார்ட்ஸ் ஏதாவது ஒன்றிலே பாதிக்கப்பட்டால் எங்களுடைய ததாஅ சாயிரு ஜஸதிஹி மினஸ் ஸஹரி வல் ஹும்மா, தன்னுடைய அனைத்து உடம்பினுடைய அந்த வேதனையையும் அந்த உறுப்பின் காரணமாக எங்களுடைய உடம்பு அதை உணர்கிறது. இப்படித்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். இப்பயாவது ஏற்பட்டிருக்குமா சகோதரர்களே? பலஸ்தீனில் அடிக்கப்படுகிற பொழுது 100 நாட்களையும் கடந்து மிகப்பெரிய யுத்தம் போனது. எல்லாரும் ஒரு மெசேஜாக பாஸ் பண்ணுவார்கள், ஒரு கவலையாக செய்தியாக பேசிக்கொண்டு போவார்கள். ஆனால் எத்தனை பேர்கள் உளம் உருகி அல்லாஹ்விடத்திலே கையேந்தியவர்கள் என்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்கும், என்னுடைய பிள்ளைக்கும், என்னுடைய மனைவிக்கும், என்னுடைய சொந்த பிரச்சனைகளுக்கும், என்னுடைய வியாபாரத்துக்காகவும் கேட்ட துஆக்களை விட ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு உலகத்திலே பாதிக்கப்படுகின்ற பொழுது, அடிக்கப்படுகின்ற பொழுது
அவருடைய உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்ற பொழுது, அவருடைய சொத்துக்கள் சூறையாடுகின்ற பொழுது, நம்முடைய கரங்கள், எத்தனை பேருடைய கரங்கள் அல்லாஹ்வின் பக்கம், வானத்தின் பக்கம் கையேந்தி கண்ணீரை விட்டு நாம் அழுதிருந்தோம். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ வரலாறுகளை நாம் கடந்து சென்றிருக்கிறோம் சகோதரர்களே. பலஸ்தீன் என்ன, சிரியா என்ன, லெபனான் என்ன, யமன் என்ன, ஈராக் என்ன, இப்படி எத்தனையோ இடங்களில், பர்மா என்ன, இப்படி பல உலகத்திலே முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகள் எல்லாம் முஸ்லிம்கள் நசுக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? இன்று வரைக்கும் நாம் எந்த எண்ணத்தில் இருக்கிறோம்? அவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உண்மையிலே எங்களுடைய உடம்பை போன்றுதான். உடம்பிலே சின்னொரு காயம் வந்தா கூட முழு உடம்பும் காய்ச்சலாகி விடுகிறது, சூடாகி விடுகிறது, உடம்பு வருத்தம் அடைகிறது. இப்படி ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டினாங்க. இப்படி வரோட முஹப்பத் வருதா? சஃப்லே நிற்க முடியல, ஒருத்தருடைய காலோடு சேர்த்து காலை வெய்யப்பான்னா இவனை பக்கத்தில் நிற்கணுமா, இவனோட சேர்ந்து நிற்கணுமா? நம்மளோட உள்ளமே சொல்லுது இவரை பக்கத்தில் நிற்கக்கூடாது. என்ன இரக்கம், என்ன அன்பு! பள்ளிக்குள்ளேயே 4 பிரிவு. நம்ம பள்ளிக்குள்ளேயே நம்ம ஒருவர் பார்த்து சலாம் சொல்வது கிடையாது. சலாம் சொல்ல நம்மளோட ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான். பள்ளிக்குள்ள வருவாரு, நான் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாம் முஸ்லீம்கள் தான். ஆனால் யாருக்கு சலாம் சொல்லுவாரு? கொண்டு மௌலைக்கு சொல்லுவாரு, இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்ச நண்பரும் நின்றும். சலாத்து சொல்லுவது என்பது இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. முகங்கள் வாடி போயிருக்கிறது. முகத்திலே செஞ்சலிப்பு கிடையாது, சிரிப்பு கிடையாது. ஒருவரை புன்முறோடு பார்க்கின்ற தன்மை இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த காலம் நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுடைய உள்ளங்களை பண்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, உள்ளங்களை மென்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் சிரியாவை பேசுகின்ற காரணம் இதுதான். அந்த மக்கள் 50 வருடங்களாக மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டு பல லட்சம் உயிர்களையும், கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது ஷாமிலே, சிரியாவிலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? கடைசி காலத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், மறுமை நாளுடைய அடையாளங்கள், மிகப்பெரிய அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை. எங்கே இறங்குவாரு? எங்கே இறங்குவார்? எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரியாவுடைய தலைநகர் டமஸ்கஸ், திமிஷ்க். ரசூல் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, திமிஷ்க். அந்த திமிஷ்கில் இருக்கக்கூடிய மனாரத்துல் பைலா, வெள்ளை மனாராவை கொண்ட அந்த மஸ்ஜிதிலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குமாருடைய துணையோடு இறங்குவாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த இடம் எங்க இருக்குது? டமஸ்கஸ், சிரியாவில் இருக்கிறது. ஜாமிஉல் உமவி. இன்றைக்கு ஏதோ ஒரு அடிப்படையில், கிளர்ச்சி அடிப்படையிலே அவர்கள் அந்த பஷாரை துரத்தி ஒரு படை இங்கே அவர்கள் அதை கைப்பற்றியிருந்தார்கள். அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார்கள், அவர்கள் உரை செய்திருந்தார்கள். அந்த உரை அந்த ஜாமிஉல் உமவி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய அந்த பள்ளி வாயிலில் தான் நடைபெற்றது. அதாவது HDS சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய அந்த தலைவர் அபு முஹம்மது ஜூலானி அவர் பேசுகிறார். இவர்களுடைய பின்புலன் என்ன, இவர்கள் எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் என்பதெல்லாம் நான் வாதிக்கவில்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஆனால் இந்த வெற்றி மறுமை நாளைக்கு ஒரு அடையாளமும் கிடையாது, அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் எங்களுடைய பார்வை என்னவாக இருக்கணும் என்றால், முஸ்லிம்களுக்கு விடிவு கிடைத்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய 74% முஸ்லிம்கள் அஹ்லு சுன்னாக்கள் ஷியாக்களிடமிருந்து விடுபட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நல்லவனை கொண்டும் காப்பாற்றுவான், கெட்டவனை கொண்டும் காப்பாற்றுவான். ஆனால் இதை வைத்து மறுமை நாள் உருவாகிவிட்டது, முஸ்லிம்களுக்கு இது ஒரு வெற்றி, இது ஒரு உலகத்தில் எந்த பிரச்சனை, இப்படி என்று நாம் யாரும் சொல்ல வரவில்லை. ஆனால் இஸ்லாமிய சமூகம் 50 வருட காலத்துக்கு பின்னால் ஒரு நிம்மதி காற்றை அவர்கள் விடுக. இதற்கு பின்னால் அல்லாஹு ஆலம் என்ன நடக்கும் என்று, வருகின்றவர்களால் என்ன நடக்கும், இதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, இவர்களுடைய பின்புலன் என்ன, இது பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த வரலாறையும் நான் பேசவில்லை, ஏன்னா அது மீடியாக்கள் நிறைய பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் உண்மையிலே நாங்கள் ஒன்றை சந்தோஷப்படுகிறோம், இஸ்லாமிய சமூகம் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்புக்கு பின்னால், இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைக்கு பின்னால், அவர்கள் 50 வருட இந்த இழப்புக்கு பின்னால் ஒரு நிம்மதியை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி மட்டும் எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்த இடம்தான் அந்த ஷாம். அதனால் தான் நாம் பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா. நீங்கள் சவுதியிலே போய், மக்காவிலே போய் நின்று கிழக்கு பகுதியில் நின்று கொண்டு வலது பக்கமாக பார்த்தால் யமன் இருக்கும், இடது பக்கத்திலே பார்த்தால் இந்த ஷாம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையை காட்டி துவா செய்கிறாங்க, எங்களுடைய ஷாமுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வாயாக. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய இந்த ஷாமுக்காக பரக்கத்து வேண்டி துவா செய்கிறாங்க.
இதில் சிலாக்கள் ஒரு தப்பான விளக்கம் சொல்லிட்டு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் அண்டைக்கு கேட்டாங்க, அண்டையோட பரக்கத்து முடிஞ்சேண்டு. ரசூலுல்லாஹ் இருக்கிற பொழுது ஷாம் கைப்பற்றவில்லை சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமை கைப்பற்றவே இல்லை. ஆனால் ஷாமுக்கு பரக்கத்துக்காக துவா செய்கிறாங்க, எங்களுடைய ஷாமுக்கு பரக்கத்து செய்வாயாக. அதே போல யமனுக்காக துவா செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய யமனுக்கு யா அல்லாஹ் பரக்கத்து செய்வாயாகன்றாங்க. அது அன்றைக்குள்ள பரக்கத்து அல்ல, என்றைக்கும் பரக்கத்து தான். இது சம்பந்தமாக ஒரு அறிஞர்கிட்ட கேள்வி கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்காக துவா செஞ்சேன்னு சொல்றீங்க, ஆனால் இந்த ரெண்டு பிரதேசத்திலும் ஈராக் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது யமனை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிரியாவை எடுத்துக்கொண்டு ஷாமை எடுத்துக்கொண்டாலும் எப்பவுமே பிரச்சனை தான். அது எப்படி பரக்கத்? கண்ணியமான அழகான ஒரு விளக்கம் சொன்னார். உண்மையிலே பரக்கத்து என்ன தெரியுமா? அந்த சமூகத்தை அல்லாஹ் சோதிக்க நாடுகிறான், அதான் பரக்கா. அந்த சமூகத்தை எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? லியஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன். உங்களை யார் முஜாஹிதுகள், அல்லாஹ்வுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய உண்மையான தியாகிகள் யார் என்பதையும், உங்களை பொறுமைசாலிகள் யார் என்பதையும் அல்லாஹ் அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த சோதனைகள் அல்லாஹ் கொண்டு வருகிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறானே, அதுபோல இந்த மக்களில் முஜாஹிதுகளையும் பொறுமையாளர்களையும் அல்லாஹ் தேர்ந்து செய்தான் மிகப்பெரிய பரக்கான் தான். கனிமான சகோதரர்களே, நாங்கள்லாம் அப்படி சோதனை அனுபவிக்கல. ஆனால் அந்த மக்கள் நாளுக்கு நாள் சோதனை தான், நாளுக்கு நாள் பிரச்சனை. இதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பரக்கா. சுஹதாக்களாக நிறைய பேர் அல்லாஹ்வை சந்திக்க, நிறைய குழந்தைகள் சுவர்க்கத்து குழந்தைகள், நிறைய பெண்கள் அநியாயமாக, நிறைய வயசாளிகள். எத்தனை ஹாஸ்பிட்டல் கிடையாது அங்கே, அதாவது தடை மட்டமாக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்மளோட பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல்னா துடித்து போகிறோம். காய்ச்சல் வந்த உடனே எல்லாரும் டெல்மன் என்றாங்க, நவலோக்கேன்றாங்க, வீட்டில் எல்லாம் குளர்றாங்க. பிள்ளை காய்ச்சல் கொண்டு போங்க உடனே. எவ்வளவு கொள்ற சோர்களே, அங்கே வெட்டுக்காயங்களோடும் கண்கள் இல்லாமல் ஊனமாக பல லட்சம், 20 லட்சம், 2 மில்லியன் மக்களுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. கண்ணியமான சோர்களே, துவா செய்யுங்க, எங்களோட கடமை அதுதான். அந்த மக்களை நாம் இரக்கம், அவர்களோடு நாங்கள் அன்பு கொள்கிறோம், அவர்களுக்காக நாம் கையேந்துகிறோம். முடிந்தால் எங்களால் பண உதவி செய்ய முடியுமா இருந்தால் அதை செய்வோம். இதான் எங்களால் செய்ய முடியுமானது. அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க. அவர்களுடைய அந்த வெற்றி, அவர்களுக்கு ஏற்பட்டு அந்த அதாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கை தொடர்ந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் உண்மையிலே இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இந்த சிரியா என்பது இவ்வளவு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம், அந்த மக்களுக்காக நாம் கையேந்துவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அது மாத்திரமில்லாமல் இந்த ஷாம் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அதில் சில அறிவிப்புகள் பலீனமாக இருந்தாலும் சஹியான பல செய்திகள் இஸ்லாமிய வரலாற்றிலே இமாம்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் தான். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் பல படை பிரிவினர்களாக பிரிந்து செல்வீர்கள். அதில் ஒரு படை ஜுந்தும் பி ஷாம், ஷாமிலே ஒரு படை இருக்கும். ஜுந்தும் பில் யமன், இன்னும் ஒரு படை யமனிலே இருக்கும். ஜுந்தும் பில் இராக், இன்னும் ஒரு படை ஈராக்கிலே இருக்கும் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 செய்தியை சொல்ல நேரத்தில் இப்னு ஹவாலான்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் இந்த 3 படைகள் இருக்கிற நேரத்தில் ஹிர்லி யா ரசூலல்லாஹ், எனக்காக எந்த படையில் நான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சாய்ஸ் பண்ணி சொல்லுங்கண்ணா. அலைக்க பிஷாம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ ஷாமில் ஒரு படை உருவாகும், அந்த படையோடு இருந்து கொள்ளுங்கண்டான். அதனால் இப்போ வந்திருக்கிற படை தான் அதெல்லாம் நம்ம ஹதீஸை சொல்லலை. ஏன்னா வரலாற்றில் நிறைய பேர் இந்த மாதிரியான நிகழ்வுகளை வச்சு இதான் அந்த படை, இதான் அந்த படைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தி சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஹதீஸ் இருக்கிறது. அது எந்த படை என்று அல்லாஹ் ஆலம். ஆனால் நீங்கள் அப்படி ஒரு படை வந்தால் நீங்கள் அந்த ஷாமுடைய படையில் இருங்கன்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அதுதான் ஃபஇன்னஹா ஹீரத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய, அதாவது மின் அர்த், இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய ஒரு தேர்வு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரமில்லாமல் நான் சொன்ன அந்த ஹதீஸிலே, அதாவது ஷாமுக்கும் அதாவது யமனுக்கும் பரக்கத்துக்காக துஆ செய்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே இருக்கக்கூடிய சில மக்கள் கேட்குறாங்க, ஒஃபி நஜிதினா, எங்களுடைய நஜிதுக்காக கேளுங்களேன் அப்படின்னா. நஜித் என்றது இப்போ இருக்கக்கூடிய அந்த பாரசீகம் என்று சொல்லிருக்கு ஈராக், அந்த ஈராக் அந்த ஈரானோடு சார்ந்த அந்த பகுதிகள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கல.
மீண்டும் கேட்குறாங்க, ஏன்னு சொல்கின்ற கூட சொல்ல விளக்கம் சொன்னாங்க. அதான் ஜலாசில் வல் ஃபித்தன், நிறைய பூகங்கங்களும் நிறைய ஃபித்னாக்களும் உருவாகும். அங்கே தான் ஒபிஹா எத்துலு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும்ண்டான். ஆகவே தஜ்ஜால் வழிபட்டு வருகின்ற ஒரு இடம். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு பகுதியாக ஒரு பகுதி இருக்கிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய ஒரு இடமாக அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பாரக்னா ஹவுலஹு, அதை சூழ நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு பூமியாக இந்த ஷாம் இருக்கிறது என்றால், கண்ணியமான சகோதரர்கள், அந்த பூமிக்குரிய சிறப்பு இருக்கிறது. அது அர்துல் முகத்தஸா, அர்துல் முபாரக்கா, அது பரக்கத்து பொழிந்த ஒரு பூமி தான். எனக்கு தெரியும், மக்கா மதீனா பொறுத்தளவில் எவ்வளவு புனிதமாக நாம் கருதுகிறோம். பலஸ்தீன் எவ்வளவு புனிதம். இதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதுகளிலே சில பிரதேசங்களை குறிப்பிட்டு அதனுடைய விளக்கங்களை சொன்னாங்க என்றால், அதுவும் ஒரு இஸ்லாமிய சமூகத்திலே முக்கியத்துவமான ஒரு இடம்தான். ஆகவே அந்த இடத்தில் வாழக்கூடிய இந்த அஹ்லு சுன்னாக்கள் சொல்லக்கூடிய முஸ்லிம்களுக்காக நம்முடைய அந்த கையேந்துதல், அவர்களுக்கான உதவி என்ற அடிப்படையிலே அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த ஷாம் தான் அர்துல் மஹ்ஷர் வல் மன்சர், நாளை மறுமையிலுடைய நாளையிலே மஹ்ஷருடைய மைதானம் இந்த ஷாம் தான் என்றாங்க. ஏன்னா ஒரு நெருப்பு துரத்தி கொண்டு வரும் என்றாங்க. கடைசி காலத்தில் ஒரு நெருப்பு உங்களை ஒன்று சேர்க்கும். அந்த ஒன்று சேர்க்கிற நேரத்தில் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுகின்ற இடம் அந்த ஷாமாகத்தான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீதுகளை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஷாமுடைய இந்த சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஹதீதுகளிலே எங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை வேண்டும். அதே நேரத்திலே அந்த மக்கள் அங்கே இப்பொழுது ஒரு விடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த விடிவு நீடிக்க வேண்டும் என்பதற்காக, அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அவருடைய எதிர்கால அந்த வாழ்வுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் நாம் துஆ செய்ய வேண்டும். அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக யாரெல்லாம் அநீதி இழைக்கிறார்களோ அந்த அநியாயக்காரர்களை யா அல்லாஹ் அவர்களை அழித்து விடு, அல்லது அவர்களுக்கு நேர்மையான ஒரு அதாவது வழிகாட்டுதலை காட்டு என்ற அடிப்படைகளில் நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வ லிசாஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.